கத்த விடாம அமைதியா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்க கிளம்புங்க. போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் பொறுமையை சோதிக்காதீங்க சொல்லிட்டேன். எனக்கு ஒத்து வராது. காவேரி இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நானும் காவேரி என்ன மாதிரி வாழ்ந்தோன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. மகாநதி சீரியல் தரமான ஒரு சம்பவம் அடுத்த ஒரு இருக்குன்னு சொல்லாங்க. விஜய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அழைச்சிட்டு போக அவங்க வீட்டுக்கு வராங்க. காவேரி அம்மா இருந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து காவேரியை தாட்டி விட மாட்டேன், நீங்கள் எப்படி பழகிருக்கீங்களா தெரியாது, அவங்களுக்கும் உனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. நாங்களாம் எப்படி வாழ்ந்துருக்கோம் உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு சொட்டு கூட உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. காவேரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சீவாக இருக்கிற மாதிரி தகவல் சொல்ல வராரு விஜய், ஆனால் அது சொல்ல வர மாதிரியே வந்து திருப்பங்கள் உண்டான மாதிரி ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்க. காவேரி எடுக்கிற முடிவு தான் வந்து விஜய் கூட போகிறாங்களா இல்லை வீட்டிலேயே இருக்கிறாங்களா, இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்களான்னு அடுத்த வாரம் நடக்கிற வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா இப்போ காவேரி அவங்க கன்சீவாக இருக்காங்க. அந்த கன்சீவான டயத்தில் மாப்பிள்ளையை வந்து பக்கத்தில் வச்சுக்க நல்லதா. விஜய் அவங்க பக்கத்தில் இருந்தால் ஏதோ பார்த்துக்கிட்டு சுதனமாக இருந்துக்குவாங்க. அவங்க வீட்டில் வந்து இருக்கிறேன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு கேரண்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு. விஜய் எடுக்கிற முடிவு, நம்ம காவேரி என்ன முடிவு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்களா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்களான்னு அடுத்த வாரம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் மகாநதி சீரியல் ஃபேவரட்டாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.